பணக்கஷ்டத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் ரேகை. உங்கள் கையில் இந்த சின்னங்களில் ஒன்று இருந்தாலும் நீங்கள் எதிர்காலத்தில் பணக்கஷ்டத்தை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். உங்கள் நிதி நிலையை தெரிந்து கொள்வதற்கான கையில் உள்ள இந்த ரேகைகள் உங்களிடம் இருக்கின்றதா? சில ரேகைகள் சின்னங்கள் உங்கள் எதிர்காலத்தில் வரப்போகும் பிரச்சனைகளை குறிப்பதாக இருக்கின்றது. இது நம்புவதற்கு விசித்திரமாக தோன்றினாலும் நம் கைகளில் உள்ள கோடுகள் நிதி, நல்வாழ்வு உட்பட நம் வாழ்வின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய கணிப்புகளை வெளிப்படுத்தும். திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் ஆயுள் மற்றும் படிப்பு சகலவற்றையும் உங்கள் கையை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பதன் மூலம் எந்தெந்த சின்னங்கள் வரப்போகும் பணக்கஷ்டத்தை குறிக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். உங்களை கடனாளி ஆக்குவதற்கான ரேகை உங்கள் கையில் இருக்கின்றதா என்று பார்த்துக்கொள்வோம். உடைந்த சூரிய ரேகை. சூரிய ரேகை இருந்தால் உங்களின் புகழ் வெளியே தெரிய வரும். ஆயுள் ரேகை நீண்டு சென்று குறுமேட்டை தொட்டு சூரிய ரேகையும் இருந்தால் உங்களுக்கு அரச வேலை, விதி ரேகையும் இருந்தால் அரச வேலை கிடைக்கும். ஆனால் சூரிய ரேகையானது உடைந்து காணப்படக்கூடாது. சூரிய ரேகை உடைந்த சூரிய ரேகை வெற்றியின் கோடு என்றும் அழைக்கப்படும். இந்த சூரிய ரேகையானது புகழ் வெளிக்கொண்டு வரும் சூரிய ரேகையானது நிதி, வெற்றி உட்பட உங்கள் ஆயுள் மற்றும் வாழ்க்கை பாதையை குறிக்கின்றது. இந்த ரேகையில் ஒரு முறிவு அல்லது துண்டு துண்டாக இருப்பது உங்கள் தொழிலில் அல்லது வணிக முயற்சிகளில் தடைகளை குறிக்கலாம். தடைகள் நிறைந்த சூரிய ரேகை உங்கள் நிதி பயணத்தில் சிக்கல்களை வெளிப்படுத்தும். இது வரவிருக்கும் பணம் சிக்கல்களை குறிக்கின்றது. உங்களுக்கு வரும் பணமானது, அதாவது பணம் வந்தாலும் செலவுகளும் வரும், இல்லாட்டி கடன்களை ஏற்படுத்தக்கூடிய ரேகை தான் இந்த உடைந்த பல கோடுகளால் வெட்டப்பட்ட முறிவுடைய சூரிய ரேகை. சங்கிலி போன்ற இதய ரேகை. சங்கிலி போன்ற இதய ரேகை உணர்ச்சிகள் மற்றும் உறவுகளுடன் தொடர்புடையது. சிறிய சங்கிலி போன்ற சின்னங்களால் குறிக்கப்பட்ட ஒரு இதய ரேகை உங்கள் நிதி முடிவுகளை பாதிக்கும் உணர்ச்சிகரமான சவால்களை குறிக்கலாம். இது உங்களின் தனிப்பட்ட போராட்டங்கள் உங்கள் நிதி வாழ்வில் வரக்கூடும் என்று எச்சரிக்கப்படுகின்றீர்கள். சங்கிலி போன்ற பிணைந்து சங்கிலி போல பின்னலாக காணப்படும் இதய ரேகை இருந்தால் அது உங்களை பாதிக்கக்கூடியது. உங்கள் நிதி வாழ்க்கையில் வரும் நிதி போய்விடும். செலவும் வரவும் செலவுமாக காணப்படும். புதன் ரேகையில் உள்ள தீவு. புதன் ரேகையில் உள்ள தீவு. புதன் ரேகை தொடர்பு மற்றும் வணிக புத்திசாலித்தனத்தை பிரதிபலிக்கின்றது. இந்த புதன் ரேகை புதன் மேட்டிலிருந்து ஆரம்பித்து செல்லும் கோடு புதன் ரேகை எனப்படும். இந்த புதன் ரேகையில் தீவு இருந்தால், தீவு போன்ற அமைப்பு இருப்பது நீங்கள் வியாபாரத்தில் சந்திக்கும் சிரமங்களை, தடங்கல்களை, வியாபாரம் அதாவது உங்கள் தொழிலில் சந்திக்கும் தடங்கள், எதிரிகள், தொல்லைகள், தொழிலில் உங்களுக்கு வரும் பணங்களில் இடையூறுகளை ஏற்படுத்துவது இந்த புதன் ரேகையிலிருந்து ஆரம்பித்து செல்லும் இந்த புதன் ரேகையில் காணப்படும் தீவு ஆகும், தீவுக்குறியாகும். இது வணிக பரிவர்த்தனைகளில் சவால்களுக்கு வழிவகுக்கும். தவறான புரிதல்களுடன் தொடர்புடைய பணப்பிரச்சனைகளை தவிர்க்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த வரும் பணப்பிரச்சனைகளை தவிர்க்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு செயற்படுகின்றீர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு முயற்சி செய்வது மட்டுமல்லாமல் கவனமாக செயற்படவும். இப்படியான புதன் ரேகையில் தீவுக்குறி காணப்படுபவர்கள். விதிரேகையில் வளைவு. விதிரேகை உங்கள் வாழ்க்கையின் போக்கை குறிக்கின்றது. தொழில் மற்றும் விதி உட்பட்ட அனைத்து அம்சங்களையும் இது நினைக்கின்றது. இந்த வரியின் முடிவில் வளைவு இருப்பது
உங்கள் நிதி எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையை குறிக்கின்றது. முறிவுகள் விதிரேகை குறுகியதாக இருப்பது எல்லாம் பணம் குறுகிய காலத்துக்கே இருக்கும். குறுகியதாக இருந்தால் கொஞ்ச காலம் செல்ல ஒரு வயது எல்லைக்கு பிறகு பணம் இருக்காது. நீண்ட விதிரேகை தெளிவானதும் கங்கணரேகையிலிருந்து ஆரம்பித்து சனிமட்டையும் சென்றடையும் விதிரேகை இருப்பது எந்தவித வெட்டுப்புள்ளிகளோ கோடுகளோ என்று இருக்கும் விதிரேகை கோடீஸ்வர யோகத்தை, அதாவது பணவரவை கொடுக்கும். ஆனால் விதிரேகை உங்கள் வாழ்க்கையின் போக்கை குறிக்கின்ற தொழில் மற்றும் விடாமுயற்சி மற்றும் முன்னேற்றம், தலைமைத்துவம் போன்றவற்றை குறிக்கின்றது. இந்த வரியின் முடிவில் வளைவிருப்பது உங்கள் நிதி எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையை குறிக்கின்றது. அதாவது நிதிநிலை மோசமாகலாம் என்பதனை குறிக்கின்றது. முக்கிய நிதி முடிவுகள் எச்சரிக்கையுடன் அணுகுவதற்கான அறிகுறி இது ஆகும். சனிமேட்டில் தடை. சனிமேடு ஒழுக்கம் மற்றும் பொறுப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மேட்டில் ஒரு சிலுவை சின்னம் இருப்பது நிதிச்சுமைகள் அல்லது செல்வம் குவிவதை தடுக்கும் தடைகளை குறிக்கின்றது. அதாவது கங்கணரேகையிலிருந்து ஆரம்பித்து சனிமேட்டை சென்றடையும் நேரான விதிரேகையிலிருந்து சென்று பக்கத்தில் இருக்கும் சூரிய விரல் மற்றும் குருவிரலை தொட்டால் நான் முதல்ல குறிக்கிறேன். அப்படி இருந்தால் கோடீஸ்வர யோகம் சகலவிதமான யோகத்தையும் கொடுக்கும். ஆனால் சனிமேட்டில் விதிரேகை முறிஞ்சு சென்று அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாமல் சனிமேட்டில் மட்டும் ஒரு சிலுவை சின்னம் இருப்பது, அது விதிரேகையோட தொடாமல் இருந்தால் விதிரேகையிலிருந்து நீண்டு சென்ற கோடு அல்லாது. அதனால தனியே இருக்கும் சிலுவை சின்னம், சனிமேட்டில் தனியே சிலுவை சின்னம் இருப்பது நிதிச்சுமைகள் அல்லது செல்வம் குவிவதை தடுக்கும் தடைகளை குறிக்கலாம். இந்த சிலுவை சின்னம் சனிமேட்டில் இருந்தால் சரியா, விதிரேகை நீண்டு சென்று சிலுவை சின்னமா இருக்குன்னு நினைக்காங்க. தனியே சிலுவை சின்னமா இருக்கும், விதிரேகை தொடாம. சரியா, இது நிதி சவால்களை வெற்றிகரமாக வழிநடத்த நிதி விஷயங்களில் ஒழுக்கமான அணுகுமுறையை பின்பற்றுவதற்கு இந்த சின்னம் அறிவுறுத்துகின்றது. அதாவது உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் வரும், அதை நீங்கள் வெற்றிகரமாகவும் கவனமாகவும் செயற்படத்தான் பண பிரச்சனை வராமல் தடுத்துக்கொள்ளலாம். சந்திரமேட்டில் பல கோடுகள். இதில் காணப்படும் சந்திரமேட்டில் பல கோடுகள். சந்திரமேடு கற்பனை மற்றும் உள்ளுணர்வுடன் தொடர்புடையது. இந்த சந்திரமேட்டில் உள்ள பல கிடைமட்ட கோடுகள் முடிவெடுக்க இயலாமை. கிடைமட்ட கோடுகள் முடிவெடுக்க இயலாமை அல்லது ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளால் ஏற்படும் நிதி உறுதியற்ற தன்மையை பரிந்துரைக்கலாம். ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதாக விழிப்புடன் இருப்பதற்கு இது ஒரு சமிச்சையாகும். இந்த சந்திரமேட்டில் கிடைமட்ட கோடுகள் விழிப்புடன் இருப்பதற்கான ஒரு கோடாகும். உங்களுக்கு வரும் பண கஷ்டத்தை தடுப்பதற்கு நீங்க விழிப்புடன் இருக்க வேண்டும். இல்லாவிடில் உங்கள் கையில் இருக்கும் இந்த கோடுகள் அதற்கானதுதான். உங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், மற்றவர்களிடம் ஏமாந்து விடுவீர்கள். குறுமேடு இல்லாமல் இருப்பது. குறுமேடு லட்சியம் மற்றும் செல்வத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பலவீனமான அல்லது குறுமேடு இல்லாமல் இருப்பது பள்ளமாக இருக்கும். குறுமேடு இல்லாமல் இருப்பது செல்வ மேலாண்மை மற்றும் நிதி இலக்குகளை அடைவதில் உள்ள போராட்டங்களை குறிக்கலாம். குறுமேடு இல்லாமல் இருப்பது. இந்த எச்சரிக்கையானது உங்கள் நிதி திறன்களை மேம்படுத்துவதிலும் மிகவும் பாதுகாப்பான நிதி எதிர்காலத்திற்கான யதார்த்தத்தினை லட்சியங்களை அமைப்பதிலும் கவனம் செலுத்த உங்களை எச்சரிக்கின்றது. சரியா, அப்ப உங்களுக்கு வரும் நிதி கஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கான ரேகைகளை பார்த்திருக்கின்றோம். மற்றும் உங்களுக்கு கருப்பு மச்சங்கள் இருப்பதும் பல பிரச்சனைகள் கஷ்டங்களை கொடுக்கும் கையில. அது மட்டுமல்லாமல் குற்றுமேடு போன்ற மேடுகளில், அதாவது குறுமேட்டில் சதுரக்குறி இருந்தால் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும்.
வரைக்கும் வீடியோக்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிழமை உள் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். வசிரஜி கைரேகை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பகிருங்கள். அனைவரும் பயன்பெறட்டும். குமான் மூலம் எழுதி சுருக்கமாக என்னிடம் பதில் கேட்கலாம். ஏதாவது கேட்கிற டவுட்டை கேட்கலாம். சுருக்கமான பதில் போடுவேன். வடிவாக கேட்கணும்னு கைரேகை ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் மற்றும் வாக்கு போன்றவற்றை எனது வாட்ஸ்அப் மூலம் எழுதி கேட்கவும். முன்கூட்டியே காசை கட்டி அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.